சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் கிராண்ட்செஸ்டருடைய சிங்ஃபில் கப் நம்ம கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் சுற்று 5ல் இருந்து ஒரு கேம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேம் வந்து பார்த்திங்கனாக்கா யான் கிறிஸ்டாஃப் ஜூடாவுக்கும் குக்கேஷ்க்கும் நடந்த ஒரு பிரில்லியண்ட்டான கேம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு பார்க்க ஆரம்பிங்க. அதே போல் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில் பேரண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய Q&A, அதாவது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ், நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அந்த சந்தேகங்கள் இருக்கக்கூடிய பல கேள்விக்கான விடைகள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோவில் ஆன்சர் பண்ணியிருக்கேன் பாட்காஸ்ட்டாக. ஸோ அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது நான் வீடியோட எண்டில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த கேமை பார்க்கலாம். ஸோ இந்த கேம் யான் கிறிஸ்டாஃப் ஜூடா வந்து ஒயிட்டு, ஸோ குகேஷ் வேர்ல்ட் சாம்பியன் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. கேம் வந்து D4 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ D4 D5, அதுக்கப்புறம் C4 E6, அதுக்கப்புறம் நைட் டு F3, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நைட் டு F6. ஸோ நைட் F6க்கு அப்புறம் நைட் C3 பார்க்குறோம். அண்ட் தென் நைட் பி D7. அண்ட் இந்த பொசிஷன்லேயே இது வந்து குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 3 நைட்டை வெளில கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி 3 நைட்ஸ் வேரியேஷன். இங்கே ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய மூவ் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் E7. வெரி சிம்பிள் டெவலப்பிங் மூவ், கிளாசிக்கல் டெவலப்மெண்ட் சொல்லுவோம் அதை. ஸோ பிஷப் E7, பிஷப் G5 அப்படின்னு சொல்லி நம்ம கேம் கண்டினியூ ஆகும். பட் இங்கே இந்த நைட் பி D7 ஆப்வியஸ்லி ஆடுவாங்க, பட் இவ்வளோ ஏர்லியாக ஆட மாட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நைட் வந்து பிஷப்போட டயகனல் பிளாக் பண்ணியிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி குயின் சைடு வந்து ஃபேன் ஷாட் ஆஃப் பண்ணது தான் எங்கள் ஐடியா. ஸோ இதுக்கு அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா E3. ஸோ இங்கே C-Takes D5 இமீடியட்டாகவும் விளையாடலாம். இது வந்து எதுக்காக அப்படின்னா லேட்டராக பண்ணுவார், அதை நான் அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ E3, A6, B3. ஸோ இவர் இங்கே ஃபேன் ஷாட் பண்ண போகிறாரு. ஸோ B6. அண்ட் இங்கே இந்த B6 விளையாடின உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த பான் டென்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. நான் இது வந்து பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன் லைன் நம்ம வந்து பார்க்கும்போது. ஏன்னா லைட் ஸ்கொயர் பிஷப் வந்து பிளாக் வந்து எங்கே டெவலப் பண்ண போகிறாங்கன்றத அவங்க முடிவு பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த பான் டென்ஷனை ரிலீஸ் பண்ணோம், எஸ்பெஷலி B6 விளையாடினதுக்கப்புறம். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம டேக் பண்ணும்போது அவங்க இப்போ நைட்டில் வெட்ட போகிறாங்களா இல்லை பணத்தில் வெட்ட போகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஸோ எப்படி பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டைலமா ஏற்படும். இப்போது இந்த பக்கமும் டயகனல் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபேன் ஷாட் ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு லைட் ஸ்கொயர்ஸையும் வீக் பண்ணிட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இங்கே அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனையை உருவாக்குறோம். ஸோ பிஷப் டு B2, பிஷப் B7, G3. ஸோ இங்கே இவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்கெட் பண்ணுறதுக்காக ஃபேன் ஷாட் ஆஃப் பண்ணுறாரு. இங்கே வந்து குகேஷோட பிஷப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாசிவாக டிஃபென்சிவாக இருக்குது. ஸோ பிஷப் D6, G2, குயின் E7. இந்த பொசிஷனில் குயின் E7 வந்து பார்த்திங்கன்னா டாப் ரெக்கமெண்டட் மூவ் பை த என்ஜின். அதே போல் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணிங்கன்னா, நீங்கள் டைமை நீங்கள் கவனிச்சிருக்கணும். அதாவது ஜூடாவோட டைம் வந்து 1.25 மணி நேரம் இருக்குது. அண்ட் குகேஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் அப்படியே தான் இருக்குது. கிட்டத்தட்ட 3 நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் எல்லா மூவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து கடகடன்னு விளையாடிட்டு இருக்கிறாரு. ஸோ A4க்கு அவர் H5 ஆடுறாரு. இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா குயின் சைடில் வந்து கேசல் பண்ணுறது ரொம்ப நல்லது. குயின் சைடில் கேசல் பண்ணி ஏன் ரொம்ப நல்லது அப்படின்னா, ரூக்கை கனெக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கேம் வந்து ஃபர்தராக கண்டினியூ. எக்ஸாம்பிளுக்கு ஒயிட் வந்து அவங்களோட ஸ்ட்ரக்சரை வந்து உடைக்க ட்ரை பண்ணலாம். ஸோ B5 அண்ட் தென் ஒயிட் கேசல்ஸ். ரொம்ப ஃபைட்டிங் கேம் நம்ம பார்ப்போம். பட் இங்கே கேமில் வந்து பார்த்திங்கன்னா H5 ஆடுறாரு. ஸோ குயின் சைடு கேசல் பண்ண போகிறாரா இல்லையான்றது நமக்கு வந்து ஒரு தெளிவு இல்லை. பட் H5வும் ஆடுறாரு. ஸோ என்ன பாயிண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ குயின் C1 போகிறாரு. ஐடியா என்ன அப்படின்னா, இவர் இந்த பிஷப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறத ரியலைஸ் பண்ணுறாரு. கேசல் பண்ணாலும் நமக்கு எப்படியும் H4 வருன்றது அவருக்கு தெரியும். ஸோ அதனால் குயினை வந்து C1ல் போட்டு பேட்டரி ஃபார்ம் பண்ணி பிஷப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்ற ஒரு ஐடியாக்காக விளையாடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் வந்து இப்போது இந்த E4 ஸ்கொயரை வந்து அவர் செக்யூர் பண்ணதுனால பீஸை வந்து ட்ரா பண்ணுறாரு உள்ள. ஸோ நைட் டேக்ஸ் E4. இந்த மூவ் வந்து தப்பான மூவ். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பாரோட ரியாக்ஷன் நிறையா தெரியும் உங்களுக்கு. என்னென்னா குகேஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் போயிட்டுருக்கு. ஸோ D மைனஸ் இந்த சென்ஸ் பிளாக்கோட ப்ளஸ்ஸு. ஸோ D takes E4, அதுக்கப்புறம் நைட் டு D2. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட்டை டிஸ்லாஜ் பண்ணுறாரு. நைட் வந்து நேச்சுரல் ஸ்கொயரில் இருந்து போகுது. அதனால் இந்த ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒயிட்டுக்கு பெனிஃபிட் கிடையாது. ஸோ H4 போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த H4 கம்ஃபர்டபுளாக விளையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு. H4 விளையாடுனதுக்கப்புறம் பிஷப் A3 பார்க்குறோம். பின் அதுக்கப்புறம் குயின் E6 விளையாடுறாரு. அண்ட் இந்த பொசிஷனில் கூட அவர் நினச்சிருந்தார் அப்படின்னா குயின் சைடு வந்து கேன்சல் பண்ணியிருந்துருக்கலாம். இங்கே வந்து பெரிய இந்த கேமே வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு தெரியல. இப்போது ஃபியூ கேம்ஸ் நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவே பார்க்குறோம் குகேஷோட கேம். ஸோ பிஷப் இன்ட்டு D6 வந்து விளையாட முடியும். ஏன்னா இந்த இடத்துல பான் பின்னாக இருக்குது. நீங்கள் குயினால் தான் வெட்டுவீங்க. குயினால் வெட்டினதுக்கப்புறம் பிஷப் இன்ட்டு E4.
ஸோ இந்த மாதிரி பிஷப் இன்டு E4 விளையாட முடியுமான்றதான் இந்த கேள்வி. நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது இல்லையா, நம்ம வந்து பானை வின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. பிஷப் இன்டு E4, நைட் இன்டு E4, பின் அதுக்கப்புறம் குயின் D5ல போட்டு இந்த பின்னை போட்டு விடலாம். அப்போ அட்டாக் பண்ணதை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் குயினை வச்சு டிஃபெண்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் F3 போட்டு டிஃபெண்ட் பண்ணிங்கன்னா F5 வரும். ஆப்வியஸ்லி நீங்கள் நைட்டை மூவ் பண்ணி ஆகணும். மேபி நைட் G5 நீங்கள் விளையாடி 4 ரிட்டர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் H takes G3. ஸோ உங்களால் திரும்ப வெட்ட முடியாது, ஏன்னா உங்களுடைய ரூக் இஸ் ஹேங்கிங். ஸோ இது மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண முடியும். அல்லது இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க குயின் C2 கூட போடலாம், ஏன்னா F3ல இந்த பிரச்சனை வருது. ஸோ அப்படி போடும்போது F5. இப்போ வந்து நீங்கள் வேறு வழியே இல்லை, நீங்கள் இதை மூவ் பண்ணி தான் ஆகணும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு கவுண்டர், எல்லாமே பியோர் கம்ப்யூட்டரைஸ்டு மூவ். ஸோ D takes C5, அதுக்கப்புறம் B takes C5 பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நைட் takes C5, குயின் takes H1 செக். ஸோ ரொம்ப இம்பேலன்ஸ்டான, ரொம்ப அன்க்ளீனான பொசிஷன், ரொம்ப ரிஸ்க்கான பொசிஷனும் கூட. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குயின் செட் கேன்சல் பண்ணிட்டு பானை வின் பண்ண முயற்சி பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஆகும். பட் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா குயின் E6 விளையாடுறாரு. நாட் ஷுர் ஹவ், எதுக்காக அப்படின்றது கிளியராக புரியல. பட் குயின் E6 விளையாடுறாரு, அதுக்கு பிஷப் இன்ட்டு D6, C இன்ட்டு D6 விளையாடுறாரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஓவர்லோடிங் ஐடியா வந்து வர வாய்ப்பு இருக்குது. குயின் எங்கேயாச்சும் போணுச்சு அப்படின்னா குயின் இன்ட்டு D6 வந்து விளையாட முடியும். ஸோ அதுக்காக அது மட்டும் இல்லாமல் இந்த நைட்டை மூவ் பண்ணாலும் B3 வில் பி ஹேங்கிங். ஸோ 2-in-1 மூவ் மாதிரி குயினை வந்து A3ல போடுறாரு, நைட் F6. அண்ட் இந்த பொசிஷனில் குகேஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவ் விளையாடினாரு அப்படின்னா அந்த கேமில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வின்னிங் பொசிஷன் சொல்ல முடியாது. பட் ஓகே, கொஞ்சம் பெட்டராக இருக்கிறாரு. அதுக்கு அவர் H3 விளையாடணும். பானை H3 போட்டால் பிஷப் F1 போட்டு அடுத்து கிங் சைடில் கேன்சல் பண்ணி குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம C5 ஆக்குபை பண்ணிவிட்டு நம்ம இந்த இங்கே கூடிய ஸ்பேஸ் அட்வான்டேஜில் நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது ட்ரை பண்ணணும், பீஸ் ப்ரெஷர் பண்ணணும். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா நைட் F6 ரொம்ப நேச்சுரலான மூவ் டெவலப் பண்ணுறாரு. ப்ளஸ் இந்த பானுக்கு ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் வந்து கொடுக்குறாரு. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா கவுண்டர் அட்டாக் அலோவ் பண்ணுறாரு. நைட் C4 வெரி ஸ்ட்ராங் மூவ், ஏன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங். ஸோ ரூக் டு D8 போட்டு D6 வந்து பார்த்திங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாரு. ஆனால் B6 வந்து ட்ராப் ஆகிடுது. இப்போது இந்த பொசிஷனில் நம்ம இந்த மூவ் வந்து விளையாட முடியுமா? ஸோ இந்த மூவ் விளையாடிட்டு நம்ம இந்த பானை காட் பண்ண முடியுமானா தாராளமாக பண்ண முடியும். ஸோ நைட் இன்ட்டு D6 செக்கை நம்ம வந்து நைட் D6 செக் அலோவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா கிங் D7 போனதுக்கப்புறம் உங்களுக்கு பீஸ் ட்ராப் ஆகும். நைட் takes B7. இதை வந்து நம்ம வந்து விளையாடுறதுக்கு தயாராக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப அக்யூரேட்டாக விளையாடணும். ஸோ இப்போ இந்த நைட்டை வந்து ட்ராப் பண்ண ட்ரை பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு மூவ் லைக் ரூக் B8 விளையாடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே வெட்டுவாங்க, நம்ம வந்து நைட்டை வெட்டலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பொசிஷனை விளையாடுறதுக்கு நம்ம தயாராக இருந்தால் இந்த வேரியேஷன் நம்ம வந்து விளையாடலாம். பட் குகேஷ் வந்து அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா B6 விட்டுட்டு நம்ம விளையாடுவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாரு இந்த ஐடியாவை. நைட் takes B6, A5. A5ஓட ஐடியா என்ன அப்படின்னா ஜஸ்ட் இந்த பானை வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. மேபி ஈவன் பிஷப் கூட இந்த லைனில் கொண்டு வரலாம் லேட்டராக. ஸோ G takes H4, ரூக் takes H4, ரூக் C1. ஆல் ஆஃப் அ சடன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட்டோட பீசஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட், எப்படி சொல்கிறது, கொஞ்சம் குவான்டிட்டேட்டாக இல்லாத மாதிரி இருந்தது. பட் இப்போ அந்த மாதிரி கிடையாது. ஆனால் பிளாக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக தான் இருக்கிறாங்க. இப்போ கிங் E7 போட்டு கூட நம்ம ரூக்கை டபுள் பண்ணி ஏதாவது கிங் சைடில் வரலாம். ஸோ பிஷப் A6, B4க்கு அப்புறம் குயின் G4 பார்க்குறோம். ஸோ பயங்கரமான த்ரெட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறாரு கிங் சைடில். பட் பிஷப் F1 போடுறாரு. ஸோ பிஷப் F1க்கு குயின் F3 த்ரெட்னிங் த ரூக். இந்த இடத்துல கட்டாயமாக இந்த இடத்துல குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மூவ்ஸ் மட்டுமே விளையாட முடியும். எக்ஸாம்பிள் A takes B4, அப்போ குயின் takes B4 பார்ப்போம். அதுக்கப்புறம் குயின் F3 விளையாடலாம். அதே போல் பிஷப் D3. இந்த மூவ் ஆர்டர் வந்து மிக்ஸ் பண்ணி விளையாடுறதுனால ஒயிட்டுக்கு சிவியரான அட்வான்டேஜ் கிடைக்குது. என்ன மூவ் அப்படின்னா குயின் F3. என்னங்க ரூக் அட்டாக் பண்ணுறாரு, ஒயிட்டுக்கு சிவியரான அட்வான்டேஜ் இருக்குன்னு ஏதோ உளறிட்டு இருக்கேன்ற மாதிரி நமக்கு தோணும். ஏன் அப்படின்னா இந்த பொசிஷன் ரொம்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காம்ப்ளிகேட்டடான கேம். ஸோ B5. ஸோ டபுள் எக்ஸ்க்ளமேஷன் பிரில்லியன்ட் ரூக் சாக்ரிஃபைஸ். சப்போஸ் நீங்கள் கேப்சர் பண்ணீங்க அப்படின்னா B takes A6 அண்ட் தென் ரூக் takes H2, ரூக் டு C8 அண்ட் தேர் இஸ் நோ ஸ்டாப்பிங். ஸோ குயினை பண்ணுறதை உங்களால் ஸ்டாப் பண்ணவே முடியாது. ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன். சப்போஸ் இந்த இடத்துல நம்ம வந்து ரூக் ஏன்னா இந்த இடத்துல ரூக் C8 இஸ் த ஒன்லி மூவ் நீங்கள் வந்து கேமை வின் பண்ணுறதுக்கு. அதர்வைஸ் நீங்கள் A7 டேரெக்டாக புஷ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இங்கே நிறைய கவுண்டர் அட்டாக்கிங் ஐடியாஸ் லைக் குயின் G1 நீங்கள் திரும்ப பாசிவாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே அதான் சொன்னேன் நான், இந்த லைன்லாம் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஆனால் சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா B5 வந்து பிரில்லியன்ட் மூவ். ஏன்னா அந்த குயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த A6 வெட்டிட்டு ப்ரொமோட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரூக் C8 ஐடியா இருக்குது. சப்போஸ் இதை வெட்டினா
அதனால குகேஷ் வந்து அதை வெட்டலை. ஸோ நைட் G4 வந்து விளையாடுறாரு. பின் அதுக்கப்புறம் குயின் A2. ஏன் திரும்ப பிரில்லியன்ட் மூவ் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா, பிரில்லியன்ட் மூவாக இருக்குன்னா, திரும்ப நீங்கள் உங்களால் வெட்ட முடியாதுங்க. ஆனால் குகேஷ் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா வெட்டிடுறாரு. இங்கே சரியான மூவ் அப்படிங்கிறது D5. என்ன பாயிண்ட் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரூக் அண்ட் குயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில், ஐ மீன் ஒரு டெம்போவில் வந்து கோஆர்டினேட் பண்ணி மேட் த்ரெட் பண்ண போது, ஸோ அதை வந்து அவர் மிஸ் பண்ணிடுறாரு. ஸோ குயின் டேக்ஸ் H1. இது ரொம்ப முக்கியம் கிடையாது. ஏன்னா டியூடா இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நிறைய மூவ்ஸ் வந்து கரெக்டாக விளையாடி ஆகணும் வின் பண்ணுறதுக்கு குயிக்காக. ரூக் C7 இஸ் த ஒன்லி மூவ். குயின் F3 போட்டு அந்த மேட்டை வந்து கார்ட் பண்ணுறாரு. அண்ட் இதுதான் வந்து ஃபைனல் கிரிட்டிக்கல் மூமெண்ட் ஆஃப் த கேம். ஏன் அப்படின்னா இந்த பொசிஷனில் டியூடாவுக்கு ஒரே ஒரு மூவ் மட்டும்தான் இருக்குது. இந்த மூவ் விளையாடினோம் அப்படின்னா கேம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபேவரில் முடிய வாய்ப்பு இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூவ் விளையாடலை. ஸோ ஒரு நூல் இழையில் வந்து பார்த்திங்கன்னா குகேஷ் வந்து பெரிய ப்ராப்ளத்தை வந்து தப்பிச்சிடுறாரு. ப்ளஸ் டைம் ப்ரெஷர் 2 பேருக்குமே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஸோ 9 மினிட்ஸ் தான் இருக்கும்போது இந்த மாதிரி ஆடுறாரு B/A6. ஸோ ஏன்னா அவர் பீஸ் டவுனாக இருக்கார். ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டி எப்படி இருக்குன்றதை நம்ம நினச்சி பார்க்கணும். ஸோ கேம் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. எப்படி இது வந்து டியூடாவோட லூசிங் பொசிஷன் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. பட் வின்னிங் பொசிஷன் வந்து விட்டுறாரு. அப்போ சரியான மூவ் என்ன அப்படின்னா, இங்கே மேட் த்ரெட் இருக்குது. இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் அங்கே கேமில் ஆடும்போது அவ்வளோ ஈஸி கிடையாது புரிஞ்சுக்கிறது. ஸோ பிஷப் G2 டிஃப்ளெக்டிங் த குயின். இப்போது உங்களுக்கு ஒரு தோணும், இந்த குயினை வந்து நம்ம டிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம பிஷப் G2 வைக்கிறோம். சரிங்க, நம்ம வந்து குயினை வந்து இங்கே வச்சா என்ன ஆகும் அப்படின்னா, திரும்ப பிஷப் D4. அப்போ திரும்ப இந்த ஸ்கொயரை கார்ட் பண்ணால் நீங்கள் H5 போகணும். அதுக்கப்புறம் பிஷப் D5 வரும். சரிங்களா? அப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, ஃபர்தராக பயங்கரமாக ப்ரெஷர் பில்டப் ஆகிட்டே வருது F7ல். அப்போ அதை கார்ட் பண்ண நைட் H6 போடுவீங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனலாக B/A6. இப்போது இந்த ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து கார்ட் ஆகிருக்கு. ஸோ குயின் ஆகிறதுக்கு தடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ப்ளஸ் நம்ம மேட் த்ரெட்டுமே கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த மூவ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே போல் இந்த இடத்துல பிஷப் G2 வந்தப்போ நம்ம டேரெக்டாக குயின் F6 விளையாடலாம். பிஷப்பால் வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, இந்த பொசிஷனில் நம்ம என்ன பண்ணால் டேரெக்டாக இங்கே வெட்டிக்கலாம். ஸோ இங்கே அவங்க ரூக் இன்ட்டு H2 இந்த மாதிரி கவுண்டர் அட்டாக் பண்ணும்போது நம்ம குயின் C2 போட்டுட்டு நம்ம திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ரில்லியன்ட் மூவ். ஏன்னா இங்கே நீங்கள் ரூக் இன்ட்டு G2 அடிச்சிங்க அப்படின்னா தென் குயின் டேக்ஸ் E4 செக் வச்சு இங்கே 4க்கில் இதை எடுத்துடலாம். ப்ளஸ் வின்னிங் பொசிஷன் ஸ்டில். ஸோ இப்படி பல காம்ப்ளிகேட்டட் 9 ஜஸ்ட் ஒரு 9 மினிட்ஸில் கேல்குலேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ B/A6 விளையாடி கேமை வந்து நல்லிஃபை பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் கேம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபர்தராக வந்து குகேஷ் வந்து ஆஸ் யூஷுவல் அவர் வந்து அந்த பெஸ்ட் மூவ்ஸ் எல்லாம் ஃபாலோ அப் வந்து கரெக்டாக பண்ணி கேமை வந்து ஈக்குவல் பண்ணிடுறாரு. ஸோ ரூக் இன்ட்டு F2, குயின் இன்ட்டு F3, E takes F3 குயிக்காக போயிடலாம். எதுவும் பெருசாக இங்கே கிடையாது. ஸோ A7 எல்லா என்ன சொல்கிறது பயங்கரமான விஷயங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ ரூக் B2. ஏன்னா இப்போ நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணால் நைட்டோட ஹெல்ப் வேணும். ஸோ ரூக் B2 வெட்டிட்டோம் அப்படின்னா ப்ரொமோஷன் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் டேரெக்டாக ப்ரொமோஷன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலும் இங்கே வேறு ஒரு பிரச்சனை இருக்குது. F2 செக்கு, கிங் D1, பின் அதுக்கப்புறம் ரூக் டேக்ஸ் A8. நைட்டால் தான் வெட்டுவீங்க. வெட்டினதுக்கப்புறம் ரூக் B1 செக். அப்போ வந்து நீங்கள் பக்கத்தில் போனீங்கன்னு சொன்னால் தென் ரூக் E1 செக். ஏன்னா இது கார்டடு. ஸோ இப்போ நீங்கள் இங்கே போனீங்க அப்படின்னா ரூக் இன்ட்டு F1. ஸோ இங்கே போய் நம்ம இதை வெட்ட போகிறோம்னு நினச்சோம் அப்படின்னா செக் கொடுத்துட்டு ப்ரொமோஷன் பண்ணிடலாம். ரிவர்ஸில் வந்தீங்க அப்படின்னாலும் ஒன்றும் இல்லை, ரூக்கை ஜஸ்ட்டு மூவ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த காரணத்தினால இந்த பொசிஷனில் அந்த வேரியேஷனில் அது மாதிரி ஆட முடியாது. ஸோ அதனால தான் நைட் C8 போகிறாரு. இங்கே பயங்கரமான மேட் த்ரெட்டை க்ரியேட் பண்ணிட்டார் குகேஷிங்க. அதுதான் இன்னொரு சிக்கல் ஆல் ஆஃப் அ சடன் அவருக்கு. நைட் இன்ட்டு D6 செக்கு, ஒன்லி மூவ். அதுக்கப்புறம் கிங் F8 போகிறாரு. ரூக் இன்ட்டு F7 செக்கு. அதுக்கப்புறம் கிங் G8 போனதுக்கப்புறம் ரூக் டேக்ஸ் F3, நைட் டேக்ஸ் F1. கொஞ்சம் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி பொசிஷனை கட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ ரூக் F7, ரூக் B4, ரூக் C2, கிங் H7, நைட் C8, ரூக் C7, நைட் C8, கிங் H7. அதுக்கப்புறம் ரூக் டேக்ஸ் D4, நைட் B6. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ரிப்பிட்டேஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணி கேமை குகேஷ் வந்து ட்ரா பண்ணிடுறாரு. அண்ட் இந்த பொசிஷனில் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு டைம் வராது. ஏன்னா இங்கே மேனுவலாக நான் மூவ்ஸ் என்ட்ரு பண்ண தெரியாமல் அனாலிசிஸ் பண்ணும்போது ரிமைனிங் ஒரு 10-15 மூவ் டெலிட் பண்ணிட்டு மேனுவலாக மூவை ஃபீட் பண்ணதுனால உங்களுக்கு டைம் வராது. பட் இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா வேறு மூவ் ஆடி இருந்திருக்கலாம். டியூடாவும் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் ரிப்பீட் பண்ணிட்டார். வேறு எந்த மூவ் விளையாடுறதுக்கும் இங்கே எதுவும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வேறு எங்கேயாவது இப்படி நம்ம ஃபர்தராக மேலே போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து ரூக் D6 விளையாட வாய்ப்பு இருக்குது. திரும்ப ரூக் D6 திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பிட்டேஷனுக்கு தயாராகிறாங்க. ஸோ ப்ரொமோஷன் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரூக் D6க்கு அவங்க ப்ரொமோஷன் பண்ணாலும் கூட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ரூக் D3 செக் இருக்குது இந்த பொசிஷனில். ரூக் D3 செக்கு.
ஸோ திரும்ப திரும்ப அதே மாதிரி நம்ம செக் கொடுத்துக்கலாம். ஸோ மேலே போக குயினை வந்து வெட்டிட்டு நைட் இன்ட்டு A8 பின் அதுக்கப்புறம் ரூக் D4 செக் போட்டு இந்த பானை வெட்டிட்டு இதை ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணலாம். இது வந்து மோஸ்ட்லி ட்ரா தான். ஸோ அதனால தான் வந்து இந்த பொசிஷனில் வந்து ரிப்பீட் பண்ணி 45வது மூவ் வரைக்கும் ஆடிருக்காங்க. இங்கே வந்து ரிப்பீட்டேஷன் படி கேம் வந்து ட்ரா ஆகிடுச்சு. ஸோ ஒரு இமோர்டல் கேம் வந்து நம்ம வந்து விளையாடணும் அப்படின்னா அது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிறத இந்த கேமை பற்றி நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா உங்கள் ஆப்போண்ட்டும் அதுக்கு ஒத்துழைப்பு தரணும். ஸோ ஒரு சின்ன கேப் விட்ட உடனே ஒரு சான்ஸ் விட்ட உடனே குகீஷ் வந்து பவுன்ஸ் பேக் ஆகி இன்ஃபேக்ட் அவருமே கடைசியில் வந்து மேட் த்ரெட் வந்து கிரியேட் பண்ணார். அந்தளவுக்கு ப்ரில்லியண்ட்டான ஒரு டிஃபென்சிவ் ஸ்கில் வந்து அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே டைம் தான் அவருக்கும் இருந்தது. ஸோ 2 பேருக்குமே டைம் ப்ரெஷர். ஸோ எனிவே ஸோ கண்டிப்பாக இந்த குயிக் அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்த இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.